கோகுலத்தில் சின்ன கிருஷ்ணர் வெண்ணெய் மீது மிகுந்த ஆசை கொண்டிருந்தார். ஒரு நாள் யசோதை வீட்டு வேலைகளில் மும்முரமாக இருக்கும்போது கிருஷ்ணர் தன் நண்பர்களுடன் சேர்ந்து வீட்டில் தொங்கவிடப்பட்ட வெண்ணெய் குடங்களை உடைத்து வெண்ணெயை திருடி உண்டார். மீதியை குரங்குகளுக்கும் ஊட்டினார். இதை பார்த்த யசோதை கோபமடைந்தார். கிருஷ்ணரை பிடித்து, நீ இனி இப்படி குறும்பு செய்யக்கூடாது என்று திட்டினாள். தண்டனையாக வீட்டில் இருந்த உரலில் கயிற்றால் கட்ட முயன்றார். கிருஷ்ணர் சின்ன குழந்தை போல பயந்து அழுதார். ஆனால் உண்மையில் அவர் பரமாத்மா, யாராலும் கட்ட முடியாதவர். யசோதை ஒரு கயிறு எடுத்து கிருஷ்ணரின் இடுப்பில் கட்ட முயன்றார். ஆனால் முடிச்சு போடும் நேரத்தில் கயிறு எட்டாமல் போயிற்று. யசோதை வேறு கயிறு சேர்த்தாள். மீண்டும் எட்டவில்லை. இப்படியே பல கயிறுகளை சேர்த்தும் எல்லா கயிறுகளையும் ஒன்றாக்கியும் முயன்றும் எப்போதும் எட்டாமல் போனது. யசோதை வியர்த்து சோர்ந்து போனார். இறுதியில் யசோதையின் தூய்மையான தாயன்பை பார்த்து கிருஷ்ணர் கருணை கொண்டு தானாக கட்டிக்கொள்ள அனுமதித்தார். கட்டப்பட்ட நிலையில் கிருஷ்ணர் உலக்கையை இழுத்துக்கொண்டு விளையாடினார். உலக்கை 2 பெரிய அர்ஜுன மரங்களுக்கு இடையே சிக்கியது. கிருஷ்ணர் வலுவாக இழுத்தார். உடனே 2 மரங்களும் பெரும் சத்தத்துடன் வேரோடு சாய்ந்தன.